வணக்கம். ஜென்ஸுங்களுக்கு போடுற அட்வைஸ் வீடியோ தான் இது. திருமணமானவர்களுக்கு. அப்போ பேசிக்கிட்டே இருந்தேன். நடுவுல கட் ஆயிடுச்சு. அதனுடைய கன்டினியூஷன் தான் அது. வேற ஒண்ணும் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, உங்க மனைவிய உங்க வீட்டோட வச்சுக்கங்க. விவாகரத்து பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அ என்னன்னா, அவங்க ரொம்ப க்ரூயல்டி பண்றாங்க அப்படின்னா மட்டும், வேற வழியே இல்ல அப்படின்னா மட்டும் கோர்ட்டுக்கு வாங்க. வேற வழியே இல்ல அப்படின்னா மட்டும் கோர்ட்டுக்கு வந்து விவாகரத்து வாங்குறத பண்ணுங்க. மற்றபடி வந்து தேவையில்லாமலாம் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ம். உங்களுடைய பணம் வந்து உங்க கைய விட்டு போகும். யாருக்கு? எங்களுக்கு போகாது. உங்க மனைவிக்கு தான் போகும். ஏன்னா, நீங்க தான் ஏற்கனவே உங்க மனைவி கூட சண்டை போடுறீங்களே! அந்த பொண்ணு உங்க கூட சண்டை போடுது. உங்களுக்கு அந்த பொண்ண பிடிக்கல. அந்த பொண்ணுக்கு உங்கள பிடிக்கல. 2 பேருக்கும் வந்து பிரச்சனை ஆகுது, அடிதடி ஆகுது அப்டின்னும் பொழுது, நீங்க வந்து உங்க மனைவிக்கு வந்து போய் ஜீவனாம்சம் குடுக்குற மாரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். சரிங்களா? அதனால மனைவிய வீட்டோட உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, அதுக்கு துணிமணி குடுத்து, புள்ளைகள குடுத்து, புள்ளைகள பராமரிக்க சொல்லி, அ அதுதான் வந்து நல்லது. அதுதான் அதான் வந்து அட்வைசபிள். சரிங்களா? ஃபினான்ஷியலி அது வந்து உங்களுக்கு நல்லது. அத விட்டுட்டு மற்றபடி போனீங்கன்னா, செலவு வந்து நீங்களே வந்து யூ ஆர் இன்வைட்டிங் த ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும். விவாகரத்து செய்யணும்னு நெனைக்கிற ஆண்களையும் சொல்றேன். விவாகரத்து செய்யணுன்ற பெண்கள். ஓகேங்க. விவாகரத்து செய்யணுன்ற பெண்களுக்கு வேற மாரி பிரச்சனைகள். சரிங்களா? ஆ அதுக்கும் தனியா வீடியோ போடுறேன். சரிங்களா? மற்றபடி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய குழந்தைக்கு 1க்கு 2 குழந்தை இருக்கு. குழந்தைக்கு ஜீவனாம்சம் குடுங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போடுவாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு ஜீவனாம்சம் குடுத்தே ஆவணும். அந்த கணவர் வந்து என்ன பண்ணணும், 1 குழந்தையோ, 2 குழந்தையோ இருந்தா அந்த குழந்தைக்கு 18 வயசு வரைக்கும் ஜீவனாம்சம் குடுத்தே ஆகணும்னு தான் கோர்ட் வந்து உத்தரவு போடும். நீ உன்னோட மனைவிக்கு குடுக்க வேண்டாம்ப்பா. உன் மனைவி சம்பாதிக்குதுன்னு சொல்ற இல்லையா? குழந்தைக்கு நீ குடுத்து தானே ஆவணும். அது உன் புள்ள தானே. உன் புள்ளைக்கு மாசமானா இவ்வளோ ரூபா குடு அப்படின்னு சொல்லிட்டு அ ஆர்டர் போடுவாங்க. அத நீங்க அந்த ஆர்டர வந்து நீங்க கம்ப்ளை பண்ணி தான் ஆகணும். ஒபே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்ப எனக்கே வந்து ஒரு கேஸு. பையன் வந்து பார்த்தீங்கன்னா, பையன் வந்து ஒரு ரூ. 40,000 சம்பாதிக்கிறான். சரிங்களா? அந்த பொண்ணு வந்து ரூ. 1,00,000 சம்பாதிக்குது. கொஞ்சம் பணம் அதிகமா இருக்கிறதுனால, அந்த பொண்ணு வந்து இந்த பையன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லுது. இப்போ உடனே அதான் நார்மலா நடக்கிறது தான். சரிங்களா? ஒரு படம் அப்டின்னா என்ன சொல்றது? அம்மா சென்டிமென்ட்டு, பாட்டி சென்டிமென்ட்டு, அக்கா சென்டிமென்ட்டு, தங்கச்சி சென்டிமென்ட்டு, 6 பாட்டு, 4 ஃபைட்டு, ஒரு ரொமான்ஸு, ஒரு டூயட்டு, ஒரு கிளைமாக்ஸு இதான படம். அதே மாரி தான். கணவன் மனைவி பிரச்சனைனா ஃபர்ஸ்ட்டு என்னது? டிவோர்ஸு, கன்டெஸ்டட் டிவோர்ஸு. நெக்ஸ்ட்டு போடு டிவி போடு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடு? சைல்டு கஸ்டடி போடு. நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைக்கு ஜீவனாம்ச கேஸ போடு. 4 கேஸ போடு. 4 கேஸுக்கு வக்கீலு ஃபீஸ குடு. நம்ம கேஸ நடத்துவோம். நம்மளோட ஈகோவ நம்ம தீர்த்துக்குவோம். இப்ப கடைசில என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த பையன் வந்து 40,000 தான் சம்பாதிக்கிறான். பையன் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி வீக்கு. பையனுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆவுது? அந்த பொண்ணு தான் அப்பர் ஹேண்டு. இந்த பையனுக்கு நம்ம டிஃபென்ஸுக்கு தான் போறோம். சரிங்களா? இல்லையா? அந்த பையன நம்ம காப்பாத்துறோம். பட் இந்த பையனுடைய நியாயத்த நம்ம கோர்ட்ல எடுத்து சொன்னாலும், ஜட்ஜ் அம்மா என்ன ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்குது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ரூ. 25,000 நீங்க வந்து ஜீவனாம்சம் குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆர்டர் போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து 2 வருஷமா நடக்குது. அதனால இந்த 2 வருஷத்துக்கு உண்டான நிலுவைத் தொகை ரூ. 2,00,000 இன்னும் 60 நாளுக்குள்ள செலுத்துமாறு கோர்ட் உத்தரவிடுகிறதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அவன் மாசம் மாசம் ரூ. 25,000 குழந்தைக்கு ஜீவனாம்சம் குடுப்பானா, இல்ல ரூ. 2,00,000 கொண்டு போய் குடுப்பானா, என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்ப யோசிக்கிறான், "சார் நான் வந்து என் ஒய்ஃப் கூட சண்டை போடாமயே இருந்திருக்கலாம் போல இருக்கே சார்" அப்படின்றான். நான் என்னப்பா பண்ண முடியும்? ஓகேவா? நீ வந்து அப்போ வந்து எல்லா பண்றதும் பண்ணிட்ட. ஓகேவா? இப்போ வந்து மனைவி கிட்ட வந்து கையில கால்ல விழுந்து அம்மா, தாயேன்னு சொன்னா கூட அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ வந்து அந்த பொண்ண நீ எந்த அளவு வயித்தெரிச்சல கொட்டியிருக்கிற? பத்தாததுக்கு இப்ப அந்த பொண்ணு ரூ. 1,00,000 சம்பாதிக்குது. உன் சம்பளம் 40,000 தான். பணம் தான்ப்பா இப்ப எல்லாமே. கரெக்ட்டா இல்லையா? இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுது? "என்கிட்ட பணம் இருக்கு. நீ வேணாம். நீ இல்லாம கூட நான் வாழ்க்கை வாழ்வேன். நீ இல்லாம கூட நான் வந்து குழந்தைய வளர்த்துக்குவேன். என்கிட்ட ரூ. 1,00,000 பணம் சம்பளம் இருக்கு. ஒரு மாசத்துக்கு 1,00,000 நீ 40,000 தான் சம்பாதிக்கிற. கரெக்ட்டா? அப்ப வந்து என்ன ஆகுது? ஆண்கள் வந்து அதிகமா நீங்க சம்பாதிச்சாலும் ஆடக்கூடாது. சப்ரு செய்யுங்க. சப்ருன்னா என்னது? பொறுமைன்னு அர்த்தம். நீங்க சாய்பாபா கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. சப்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரத்தா சபூரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்ரத்தா சபூரின்னா என்னது? பொறுமை, நம்பிக்கை. அப்போ சப்ரு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அரபிக்ல. சப்ரு செய்யுங்க. இறைவனிடத்துல துவா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. துவான்னா பிரேயர். ஸோ, நீங்க ஆட வேண்டிய ஆட்டத்தெல்லாம் முதல்ல ஆடிட்டீங்க. கன்னா பின்னான்னு ஆடிட்டீங்க ஒய்ஃப் கிட்ட. அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிடுச்சு, அதுவரைக்கும் கம்முனு இருந்தது. கடவுள் அது கண்ண திறந்துட்டாரு. உடனே அந்த பொண்ணுக்கு ரூ. 1,00,000 சம்பளம் மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்குது. இப்ப அது ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கும்போது ரூ. 30,000 சம்பளம் ஃபீஸா வக்கீலுக்கு குடுக்கும்போது வக்கீல் கேஸ் நடத்துறாரு. இப்போ அந்த குழந்தை வந்து அந்த அம்மா கிட்ட இருக்குது. குழந்தை அம்மா கிட்ட இருக்கும்போது, குழந்தைக்கு ஜீவனாம்சம் குடுக்க சொல்லி அந்த அம்மா கேஸ போடுது. அப்ப கோர்ட் என்ன பண்ணும், அந்த குழந்தைக்கு 18 வயசு வரைக்கும் நீ ஜீவனாம்சம் குடுத்து தான் ஆகணும். ஒவ்வொரு மாசமும் 25,000 குடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க.
இவன் சம்பாதிக்கிறதே 40,000. சில மாதம் 40,000 சம்பாதிப்பான், சில மாதம் 60,000 சம்பாதிப்பான், சில மாதம் 70,000 சம்பாதிப்பான், சில மாதம் 10,000 தான் வரும். ஏன்னா அவன் பண்ணுறது வியாபாரம், தொழில் பண்ணுறான் அவன். இப்போ ஐயவன் தள்ள கை வச்சுட்டு உட்காடுறான். இப்போ அவனே என்கிட்ட சொல்கிறான், சார் நான் தேவையில்லாமல் பண்ணிட்டேன் போல இருக்குது, நான் ஒழுங்காக ஒய்ஃப்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாம் போல இருக்கே. இப்போ இட் இஸ் டூ லேட் மை டியர் ஃப்ரெண்ட், இட் இஸ் டூ லேட். நீ வந்து ரொம்ப காலம் தாழ்ந்து வந்து நீ வந்து இந்த அறிவு உனக்கு இப்போ தான் வந்திருக்குது. சரி, ஓஹோ, இந்த அறிவு உனக்கு வரணுன்றதுக்காக தான் கடவுள் வந்து இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்குறாரு போல இருக்குது. சரி, அதை ஆர்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுப்பா, தெரியுதுங்களா? இப்போ கடைசியில் என்ன ஆச்சு, கேஸு போட்டு வக்கீலுக்கு காசை கொடுத்து உங்கள் மனைவி கூட சண்டை போட்டு உங்கள் மனைவி என்ன பண்ணிடுச்சு, அழகாக சட்டப்படி அவங்க காயை நகர்த்துறாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் குழந்தைக்கு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் போட்ட ஆர்டர் வந்து பயங்கரமான ஆர்டர். ஒரு மாதத்துக்கு 25,000 ஜட்ஜு வந்து ஆர்டர் போட்டாங்க. அதை ஒபே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் அப்பீலுக்கு போய்க்கலாம், அதுக்கு ஒரு 50,000 நீங்கள் செலவு பண்ணணும். அப்பீலுக்கு போகலாம், அப்பீலுக்கு ஒரு 30,000 ஃபீஸை பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். சரியா? இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி உட்காந்துருக்காங்க ஜென்ஸு. சரிங்களா? கொஞ்சம் ஓவராக மேல் சாவனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில், நம்மளுடைய அப்பா காலத்தில், என்னுடைய அப்பா காலத்தில் அதெல்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா? மனைவியை எவ்வளோ அடித்தாலும் வந்து மனைவி வாங்கிக்குவாங்க, கம்முனே இருப்பாங்க. கணவன் அப்படின்ற ஒரு பயபக்திலாம் இருக்கும். இப்போலாம் அப்படி கிடையாது. கரெக்டுங்களா? இப்போலாம் வந்து என்னென்னாக்கா கணவனை வந்து அவங்க ரிட்டர்ன் அடிக்கிறாங்க. பெண்கள் வந்து ஸ்டேஷனில் போய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் என் கணவர் என்னை அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, என்னுடைய ஆஃபீஸில் வந்து என் மனைவி என்னை அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். நான் என்ன போலீஸா, வக்கீல்ப்பா? நான் என்ன போய் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண முடியுமா, ரிமாண்ட் பண்ண முடியுமா, புழலில் போட முடியுமா, எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. சமாதானம் தான் பேச முடியும். சமாதானம் பேசினாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வக்கீல் வேஸ்ட்டு போல இருக்குது, லாயக்கில்லை போல இருக்குது, இந்த ஆள் ஒரு வெத்து சோறு, இவனை போய் பிடிச்சிருக்கிற, இவன் தண்டை அவன் சமாதானம் பேச கூப்பிட்றான், இவனை போய் நீ வச்சு என்னத்தை கேஸ் நடத்த போகிறான், அந்த பொண்ணு நம்மளே காரி துப்புது, கழுவி ஊற்றுது. சரிங்களா? இப்போ நான் எனக்கு வந்து சமாதானம் பண்ணாலே எனக்கு ஃபீஸ் வரப்போகுது, நான் கேஸ் நடத்தினாலும் எனக்கு ஃபீஸ் வரப்போகுது. சரிங்களா? எனக்கு அதை பற்றி கிடையாது. நம்ம ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு நம்ம நினச்சாக்கா நம்மளே வந்து என்ன பண்ணுறது, காரி துப்புறது, கழுவி ஊற்றுறது. அதான் ஆண்டவர் என்ன சொன்னார், சமாதானம் உண்டாவதாகனாரு. அவரை தூக்கி சிலுவையில் தொங்க விட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அவங்க என்னையே சிலுவையில் தொங்க விட்டாங்க, அப்படி இருக்கும்போது உனக்கும் அதை தான்ப்பா செய்வாங்க. பொறுத்துரு, ஸ்ரத்தா, சபுரு செய்யின்றார். சபுருன்னா பொறுமை அரபிக்கில். ஸோ அப்போ பொறுமையாக கையாளுங்க. கரெக்டுங்களா? ஆம்பளைங்களே அதிகமாக ஆடாதீங்க, ஏன்னா சட்டம் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை. கரெக்டாக? ஸோ யாருக்கு கையில் காசு இருந்தாலும் ஆடக்கூடாது, காசு இல்லைனாலும் ஆடக்கூடாது, அமைக்க வாசிக்கணும், கம்முன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து பூமியில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போக முடியும். இல்லைனா வந்து முள்ளு மேலே போட்ட சேலை மாதிரி தான். முள்ளு மேலே அப்படி சேலையை போட்டு டருன்னு கீழ்ச்சி விட்டா சேலை எவ்வளோ கிழியுமோ அந்த மாதிரி வாழ்க்கை கிழியுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, யாருமே நம்ம மன உளைச்சலில் வந்து இருக்கிறோமே, நமக்கு இவ்வளோ வேதனை ஏற்பட்டு போச்சேன்னெலாம் யாரும் கவலைப்படுற மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் அவதிப்பட்டாலும் அனுபவிக்கிறேன் தான் சொல்கிறானே தவிர அந்த பிரச்சனையை கடந்து போகிறது கிடையாது. அந்த பிரச்சனையை வாங்கி மடியில் கட்டிக்கிட்டு மேற்கொண்டு இன்னும் வந்து என்ன சொல்கிறது, அந்த மென்டல் அக்னியை ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து இருந்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து லேடிஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மாமனார் வந்து அரசு உத்தியோகம், மாமியார் வந்து அரசு உத்தியோகம், மாமனாருக்கு பென்ஷன் வரும், மாமியாருக்கு பென்ஷன் வரும், மாமனாருக்கு சொத்து இருக்குது, மாமியாருக்கு சொத்து இருக்குது, அதனால் இந்த பையனை நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சி வந்து அந்த பையனுக்கு கழுத்தை நீட்டாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது 1ஆம் நம்பர் தருதலையாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா மாமனார் கவர்மெண்ட்டு, மாமியார் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அந்த பையன் 1ஆம் நம்பர் தருதலையாக இருக்குது. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, எனக்கு இந்த கேஸ் ஒன்று வந்துச்சு, அந்த பையனை வந்து மாமனார்கிட்ட சொத்து இருக்குதுன்னு நம்பி நான் இவருக்கு கழுத்தை நீட்டினேன் அப்படின்னுது. அவன் 1ஆம் நம்பர் தருதலையாக இருக்கிறான். அந்த மாமனாரும் மாமியாரும் அந்த தான் பெத்த பையனுக்கே வந்து விடுதலை பத்திரம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சு, ஐயோ, ஏன்னா இவன் ஒன்றும் சம்பாதிக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஊர் சண்டையை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கடைசியில் இப்போ இவன் ஒரு செல்லா காசுன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அது என்ன சொல்லுது, மாமனாருக்கு நிறைய சொத்து இருக்குது, மாமனார்கிட்ட ஜீவனாம்சம் கேட்கலாமா சார் அப்படின்னுது. அது மாமனார்கிட்ட நீ எப்படிமா ஜீவனாம்சம் கேட்ப, கணவர்கிட்ட தான்மா கேட்க முடியும், அவனே செல்லா காசாக உட்காந்துக்கிட்டு இருக்கான், இல்லை சார் ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கி கொடுங்க சார் அப்படின்னுது. மாமனார்கிட்ட சொத்து இருந்தால் மாமனார்கிட்ட உன்னால் கிளைம் பண்ண முடியுமா, மாமியார்கிட்ட சொத்து இருந்தால் மாமியார் சொத்தில் உன்னால் ஜீவனாம்சம் கிளைம் பண்ண முடியுமா, எனக்கு தெரில எனக்கு. ஏன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் இதை மூத்த வழக்கறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க நீங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கணவர்கிட்ட தான் ஜீவனாம்சம் வாங்க முடியும். இல்லை சார், மாமனார் தான் என் வீட்டுக்கு வந்து என்னை துரத்தி வந்து பேசி சம்மந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படின்னுது. ஒன்றும் பண்ண முடியாதுமா, உன் கணவர் சம்பாதிக்கணும், கணவர்கிட்ட சொத்து இருந்தால் அவருடைய சம்பாத்தியத்தில் நீ ஜீவனாம்சம் வாங்கலாம். அவர்கிட்ட சொத்து இருந்தால் அந்த சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லி கோர்ட்டில் நம்ம கேஸை ஃபைல் பண்ணலாம். கரெக்டாக? நீ மாமனாரை நம்பி பையனுக்கு கழுத்து நீட்டினது என்னம்மா இது, அப்போ நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு தானம்மா கல்யாணம் பண்ணேன். ஆமாம் சார், என்ன சார் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அது சொல்லுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து முடிவே கிடையாது.
சரிங்களா? ஆகையினால மாமனார், மாமியார் நீங்கலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து, எங்களுக்கு 1000 சொத்து இருந்தாலும், நாங்க வந்து இதிலேருந்து ஒரு நயா பைசா கூட இந்த பையனுக்கோ, அந்த மருமகளுக்கோ தரமாட்டோம் அப்படின்றத முதல்லயே சொல்லிடுங்க. நான் மாமனார் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நான் மாமியார் கவர்மெண்ட் சர்வெண்ட். எங்களுக்கு நெறைய சொத்து இருக்குது. வாடகை வருமானம், வட்டி வருமானம் எங்களுக்கெல்லாம் எல்லாமே இருக்குது. நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனா மாமனார மதிக்கல, மாமியார மதிக்கல. மாமனார், மாமியாருக்கு சேவை பண்ண மாட்டேன். எனக்கு மாமனார் தேவையில்ல, மாமியார் தேவையில்ல. மாமியாருக்கு சேவை பண்ண மாட்டேன், மாமனாருக்கு சேவை பண்ண மாட்டேன். மாமனார், மாமியார் ஒரு சுடுசொல் சொன்னா நான் உடனே வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு கிளம்புவேன். அப்படின்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பைசா கூட நாங்க சொத்துல காசு தரமாட்டோம். அது அப்படியே அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுருவோம். அப்படியே திருப்பதி கோயிலுக்கு எழுதி வச்சுருவோம். திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு எழுதி வச்சுருவோம். நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டு சாவோம். அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு அந்த பொண்ணுகிட்டயும், பையன்கிட்டயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுங்க. கரெக்ட்டா? ஏன்னா இந்த பையன் வந்து என்ன பண்றான், எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. எங்க அம்மா கவர்மெண்ட் சர்வெண்ட். 2 பேருக்கும் சம்பளம் வருது. 2 பேருக்கும் பென்ஷன் வரும். 2 பேருக்கும் வாடகை வருது. நான் ஏன் சம்பாதிக்கணும்னு தறுதலையா உட்காந்துருக்கான். அந்த தறுதலைய நம்பி இது கழுத்த நீட்டுது. இப்ப இதோட இதோட இது இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது மாமனார் கிட்ட இருந்து, மாமியார் கிட்ட இருந்து ஜீவனாம்சம் வாங்கி கொடுக்க சொல்லுது அந்த பொண்ணு. அது நமக்கே சட்டம் சொல்லிக் கொடுக்குது. கரெக்ட்டுங்களா? கடைசியில வந்து நீ நீ நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. மனிதன் நினைக்கின்றான், இறைவன் அதை மாற்றுகிறான்னு கடவுள் மாத்தி போட்டாரு. தோசைய திருப்பி போட்டாரு அவரு. கரெக்ட்டுங்களா? அப்போ அதுக்கு தான் அப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும்? மாமனார், மாமியார் எனக்கு 1000 சொத்துக்கள் இருக்கிறது. வாடகை வருமானம், வட்டி வருமானம் எல்லாம் வந்தாலும் எல்லாம் எனக்கு தான். நானே வச்சு திம்பேன். என் பொண்டாட்டிக்கு நான் குடுத்துட்டு போவேன். ஆனா, என் புள்ளைக்கும், என் மருமகளுக்கும் தரமாட்டேன். இப்பயே சொல்லிடுறேன். சம்பந்தம் பேசும்போதே சொல்லிடுறேன்றத போட்டு உடைங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப தான் வந்து உங்களுக்கு நல்லது கிடைக்கும். நல்ல மருமகள் கிடைக்கும். இல்லன்னா இப்படி வந்து மாமனார் கிட்ட வந்து ஜீவனாம்சம் வாங்கி குடுங்கன்னு வந்து நிக்கும். கரெக்ட்டுங்களா? இதனால உங்களுக்கும் நிம்மதி போச்சு, அந்த பையனுக்கும் நிம்மதி போச்சு. டோட்டல் டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். கரெக்ட்டுங்களா? அவரவருக்கு உண்டான பலனை அவரவர்கள் அடைந்தே தீருகிறார்கள். கரெக்ட்டுங்களா? இதைத்தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.